ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹேண்ட்லூம் சாஃப்ட் சில்க் சாரீஸ். நான் உங்கள் பிரமி. இன்றைக்கி சூப்பரான டர்னிங் சாரீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ரிவர் க்ரீன் கலர் சாரீ. அதுக்கு வந்து லைட் ப்ளூ ஷேடில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து டர்னிங் கொடுத்துருக்கோம். சில்வர் ஜரி வச்சு வீவ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஒரு சூப்பர்பான ஒரு கலர் காம்பினேஷன். பேஸ்டல் ஷேடில் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சாரி 2 சாரீ அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லா சாரீஸ்லையுமே நம்ம பிளெயின் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி சாரீஸில் வந்து ஜரி வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது சேம் ப்ளவுஸில் வரும். நம்ம சாரியில் 2 பக்கம் பார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்மளோட ப்ளவுஸ்க்கு வந்து ஹேண்டுக்கு வந்து டிசைனாக வந்துடும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சாரீ பாருங்கள், சேம் டிசைனில் வந்து ப்ளூ ஷேட் பார்த்துட்ருக்கோம். இப்போது இதோட ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்ம சின்ன அந்த லைன் பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே அந்த சின்ன லைன் பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்டர்ஸ் கீழே பெரிய பார்டர்ஸும் கீழே சின்ன பார்டர்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து டிசைனாக வந்துடும். இந்த டிசைன்ஸ் வச்சு நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து பிளெயின் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு வயலட் ஷேட் சாரீ. சேம் டிசைனில் சில்வர் ஜரி வச்சு வீவ் பண்ணியிருக்கோம். எப்பவும் போல் நம்மளோட ஷாப் வந்து சிறுமுகை சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட லொக்கேஷன் வந்து எப்பவும் போல் சிறுமுகையில், கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் சிறுமுகையில் லொக்கேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தும் சாரீஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. எப்பவும் போல் நம்ம தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கொரியர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஸோ அந்த கொரியர்லேயே நம்ம டிஸ்பேச் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரர். ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குறதுனால ரீசனபிள் ப்ரைஸ்லேயே நம்ம சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸாக ஈஸியாக பார்க்கணும், நம்மளோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இன்ஸ்டாவில் போய் சிறுமுகை சாஃப்ட் சில்க் சாரீஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட லோகோ வந்து மேலே வந்துடும். ஸோ நம்மளோட எஸ்பி லோகோஸ் வந்து வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பர்பான கலர் காம்பினேஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. போன வீடியோவில் வந்து நான் வந்து என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டாபிக்ஸ் எடுத்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு டாபிக், நம்மளோட சிறுமுகையில் எல்லோரும் எப்படி இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். பட் எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ், சில தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சிறுமுகையாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் நிறையா இங்கே இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து எங்கள் சிறுமுகை வந்து மேக்ஸிமம் 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கோயம்புத்தூர், பட் ஆனால் சிறுமுகை வந்து நான் வந்ததே இல்லை. மேட்டுப்பாளையம் அப்படியே ஊட்டி போயிடுவோம், அவ்வளோதான். பட் இந்த வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் சிறுமுகை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தான். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இந்த சிறுமுகை மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாகவே வந்து ஒரு 3 பஸ் ஸ்டாப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 3 பஸ் ஸ்டாப் தான் மெயின் ஏரியா. ஸோ அதுக்குள்ளே வந்து உள்ளெல்லாம் ஊராக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 2 பஸ் ஸ்டாப் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இருக்க ஒரு பஸ் ஸ்டாப், அதை விட்டு அடுத்த 4 ரோட் பஸ் ஸ்டாப், இந்த 2 பஸ் ஸ்டாப் மட்டும்தான் ரொம்பவே மெயினாக இருக்க 2 பஸ் ஸ்டாப். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட காந்திபுரம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு காந்திபுரம் தான் இந்த ஒரு சிறுமுகை 4 ரோடு அப்படின்னு இருக்க ஒரு பஸ் ஸ்டாப். ஸோ அந்த காந்திபுரத்தில் உள்ளே போயிட்டு வெளியே வருவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் டு ஒரு பஸ் ஸ்டாப், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு சின்ன ஊரில் தான் இங்கே நிறையா இருக்குது. நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நான் கோயம்புத்தூர், நான் வந்து எனக்கு தெரிஞ்சு
24 இயர்ஸ் அங்கே தான் வந்து நான் இருந்தேன். பட் அங்கே பார்க்காத என்னடா இங்கே இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த சிறுமுகை இங்கே வந்து 2 இயர்ஸில் வந்து தெரியுது. ஸோ நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சிட்டியில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் கிராமத்தில் வந்தால் தான் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கா அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கைத்தறி மட்டும்தான். எல்லாருமே வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து கைத்தறி வச்சுருக்காங்க. கைத்தறி மீன்ஸ் எல்லாமே வந்து குழிக்குள்ளே உட்காந்து மிஷின் அந்த சாரீ வந்து வச்சு வீவ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்டாண்ட் மிஷின் வந்துருச்சு. ஸ்டாண்ட்லேயே வந்து கைத்தறி வந்துருச்சு. ஸோ உட்காந்து கைத்தறி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்மள மாதிரி வந்து மேனுஃபேக்சர்ஸ் வந்து இருப்பாங்கள்ல. ஸோ நம்மளெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி நம்ம இல்லை, பட் இங்கே பெரிய பெரிய முதலாளிங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 50 லூம்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து 200 லூம்ஸ் 300 லூம்ஸ் வச்சுருக்கவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய 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 முதலாளிங்க, பெரிய பெரிய கடை ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு முதலாளி, பட் இப்போ தான் ஸ்டார்டட், நான் முதலாளின்னு சொல்ல வரல, இந்த ஊருக்கு. ஸோ அந்த ஒரு 50 லூம்ஸ்க்கு எப்படின்னா, இப்போ நான் வந்து பட்டு பாவு எல்லாமே ஜரிலேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துடணும். அவங்க வந்து அதை வாங்கி அவங்க வந்து சாரியாக நம்ம டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துடணும். அவங்க வந்து அதை தறி வந்து தறியாக நெசிச்சு நம்மள்ட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 days ஆகும் அந்த ஒரு சாரீ வீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஃபுல்லாக வீவ் பண்ணி நம்மக்கிட்ட அந்த ஒரு சாரீ கொடுப்பாங்க. அந்த ஒரு சாரீக்கு நம்மளோட பிளெயின் சாரீ வீவ் பண்ணாலே அவங்களுக்கு 800 rupees லேபர். நம்மளோட ஆல் செல்ஃப் சாரீலாம் ஃபுல் ப்ரொக்கேட் சாரீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாரீஸ்லாம் வீவ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 25 to 7 வரைக்கும் நம்ம லேபர் வந்து கொடுப்போம் ஒரு சாரீக்கு. அப்போது ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து 3 நாள் அவங்களுக்கு வந்து 2500 போடுங்களே மேக்ஸிமம் ஆல் செல்ஃப் வீவ் பண்ணுறவங்களுக்கு. ஹெவியாக ஒர்க் பண்ணால் இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ நைட் ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா டியூட்டி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஹெவி ஒர்க் இருக்கும் அப்படின்னா நம்ம ஹெவி சேலரி, நார்மல் ஒர்க்குக்கு நம்மளுக்கு நார்மல் சேலரி மாதிரி எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான். பட் டிசைன் பொறுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். அவங்க கால் 2 டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஜரி ஃபுல்லாக கோக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பொறுத்து இருக்கும். அப்போ டிசைன் பொறுத்து தான் நம்ம லேபரே கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அவங்க ஜஸ்ட் அவங்களுக்கு லீவே இல்லை. அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். எப்படி இவங்க லீவே இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. அவங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸ் லீவ் கிடையாது. லீவ் இல்லை, யாருமே லீவே எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டிலே இருக்கும். அவங்கவுங்க நம்ம சாட்டர்டே சண்டேஸ்லாம் லீவ் இருக்குது, வெளியே போகிறோம், ஸோ என்ஜாய் பண்ணுறோம், மால் ஏதாவது பர்ச்சேஸ் அப்படி இப்படின்னு போகிறோம், பார்க் ஏதோ ஒன்று நம்ம கோயம்புத்தூரில் ஏதாவது வெளியே போகிறோம். பட் இங்கே இருக்கவங்க அப்படி எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து மண்டே டு சாட்டர்டே திருப்பி சண்டே மண்டே சாட்டர்டே இப்படியே தான் ஒர்க் பண்ணுறாங்க. மந்த்லி ஒரே ஒரு நாள் அமாவாசைன்னு சொல்கிறாங்க, அப்போ வந்து வீவ் பண்ணக்கூடாதான். ஸோ அந்த டைம் அந்த 1 day மட்டும்தான் அவங்களுக்கு லீவ். அந்த 1 dayல மட்டும்தான் அவங்களுக்கான டைமை அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டாபிக் பேசுகிறது எல்லா சாரியும் அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கலர் ஷேட்ஸ் ஏதாச்சும் தெரியலன்னா வாட்ஸ்அப் வந்து கலர் ஷேட்ஸ். தேங்க்யூ, பாய்.